புதுக்கோட்டை மாவட்டம் வடமலாப்பூரில் மக்கள் ஆரவாரத்திற்கு இடையே ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் போட்டிக்காக கொண்டு வரப்பட்டுள்ளன. கோட்டாட்சியர் தேசிகுமார் போட்டியை தொடங்கி வைக்க வாடிவாசலிலிருந்து சீறி பாய்ந்து வரும் காளைகளை களத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் அடக்கி வருகின்றனர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் பிடிபடாமல் தப்பிய காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள பொத்தமேட்டுப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இதில் 550 காளைகள் கலந்து கொண்டுள்ளன. இதுகுறித்த விரிவான விவரங்களை நமது செய்தியாளர் ராமனிடம் கேட்கலாம். ராமன், போட்டி குறித்த விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் சிவி. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இது 2வது ஜல்லிக்கட்டாக பொத்தமேட்டுப்பட்டியில் நடக்குது சிவி. இதுல 550 காளைகள், 450 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்கின்றனர். இதில் ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியரான அவர் இந்த ஜல்லிக்கட்டை துவங்கி வைத்திருக்கிறார். இதில் ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீரர்களுக்கு பரிசுகள் அதிகமாக இங்க ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் மின் விசிறி மற்றும் தங்க நாணயங்கள், அதே போன்று கட்டில், பீரோ, இது போன்ற பல்வேறு பரிசுகள் இங்கு வழங்கப்பட்டு வருகின்றது. ராமன், என்னென்ன வகையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு? போட்டியை காண வரக்கூடிய மக்களுக்கு, போட்டி களத்தில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பாதுகாப்புகள் என்னென்ன, அது பற்றிய விவரங்களை பதிவிடலாம். இங்க 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் அங்கங்கு நின்று முறையாக, அதாவது பார்வையாளர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நின்று பாதுகாத்து வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள பொத்தமேட்டுப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. 550 காளைகள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொண்டுள்ளன. இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராமன்.